Cheers. Hi friends, welcome to Molly's family. இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம எங்க வந்திருக்கோம்னா சண்டே. ஸோ வீட்டில் போர் அடிச்சுன்னு சொல்லி அப்படியே ஒரு அவுட்டிங் வரலான்னு சொல்லி வந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, ஈரோடு பஞ்சத்திரத்துல ஹேஷ்டாக் தோசா ட்ரக்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 30 வகையான தோசையாமா, இன்னும் நாங்கள் பார்த்தது இல்லை. இன்னைக்கு அதை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்கும். இது மெனு கார்டு. உனக்கு என்ன தோசை வேணும்? எனக்கு காடை கொடுங்க, நான் முதல்ல பார்க்குறேன். நீங்களே மெனு கார்டு நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தோசை ஆர்டர் பண்ணலாம்? ஆமாங்க, சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல என்ன பார்க்கலாம்? ஓகே, ஷெஸ்வான் காளான் தோசை. இது சாப்பிடலாமா? ஸ்பெஷல் ஷெஸ்வான் காளான் தோசை. ஸ்பெஷல் ஷெஸ்வான் காளான் தோசை. எனக்கு ஒரு சிக்கன் தோசை. ஓகே, அப்புறம் ஒரு முட்டை கறி தோசை. முட்டை கறி தோசை. இது மூணுமே ஆர்டர் பண்ணுவோம். வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ண சிக்கன் கறி தோசை, நான் ஆர்டர் பண்ண ஷெஸ்வான் காளான் தோசை வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றோம். பார்க்கலாம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். Cheers. தோசை மாறிடுச்சு. ஆக்சுவலி இது காளான் ஷெஸ்வான். அது ஷெஸ்வான், இது என்ன சொல்றீங்க? பிளேட் மாறி இருக்கு, மாத்திக்கலாம். ஓகே, சுடுது, நல்ல சூடு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர். டேஸ்ட் சூப்பருங்க. சிக்கன் கறி தோசை நல்லா இருக்கும். போன்லெஸ் சிக்கன், அது போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. சிக்கன் காளானும் வந்து ஷெஸ்வான் காளான் வந்து மசால்ஸ் வந்து கொஞ்சம் காரம், நம்ம கேட்ட காரம் வந்து அளவா போட்டு கொடுக்குறாங்க. காளானும் வந்து நிறையவே இருக்கு. சிக்கன் கொத்துக்கறி மாதிரி பண்ணி போட்டுருக்காங்க. மசால்ஸும் நல்லா நிறைய வச்சு தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுக்கு தொட்டுக்க கிரேவி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தராங்க. வெஜிடேரியனுக்கு வெஜ் சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. நாம இந்த சண்டேங்கிறதுனால நான்வெஜ்ல எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஷெஸ்வான்ல வந்து தக்காளி, கொடமிளகா, வெங்காயம், காளான் நிறைய போட்டிருக்காங்க. பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க. மசால்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்ல சாரமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன தோசை சொல்லலாம்? முட்டை கறி தோசை சொல்லலாமா? நெக்ஸ்ட் முட்டை கறி தோசை சொல்லியிருக்கோம். அது வரட்டும், அது ஒன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த செட் வந்துருச்சுங்க, ரவுண்ட் 2. ஆமா, ரவுண்ட் 2. இது வந்து முட்டை கறி தோசை. இது வந்து பூண்டு தோசைங்க. பூண்டு தோசை நல்லா இருக்கும்னாங்க, அதனால நான் ஆர்டர் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்களேன். பூண்டு பாருங்க, மேஷ் பண்ணி போட்டிருக்காங்க. அது இல்லாம சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு மசிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். பூண்டு தோசை இதுலயே உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நமக்கு ஜாஸ்தியா குழம்பு எதுவும் தேவைப்படாது. நம்ம அப்படியே அதே டேஸ்டா தான் இருக்கு. நம்ம முட்டை கறி தோசை சாப்பிடலாம். பூண்டு தோசை சூப்பரா இருக்குங்க. முட்டை கறி தோசையில் முட்டை வந்து பாயில் பண்ணி தனியாக கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க.
அது கூட சிக்கன் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இவர் சொன்னது சாப்பிடணும்னு தோணுது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். எல்லாமே அளவான காரம். நம்ம எந்த அளவுக்கு காரம் கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்து செஞ்சு தராங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. பூண்டு தோசை சூப்பரா இருக்குங்க. நிஜமா பூண்டு தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா பூண்டு தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ரவுண்ட் 3 இந்த கடையோட ஸ்பெஷல் பீட்சா தோசை. இங்க பாத்தீங்களா ஹார்ட் போட்டு அம்பலா விட்டுருக்காங்க. இந்த கடையோட ஸ்பெஷல் ஆமாங்க. ஆக்சுவலி 2 ரவுண்டே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இது எங்களால இங்க சாப்பிட முடியல. சோ இத நாங்க வீட்டுக்கு பார்சல் பண்ணி கொண்டு போய் சாப்பிட போறோம். ஹாய் गाइस, ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஈரோட்ல ஒர்த்தான பிளேஸ், கொடுக்குற பிரைஸுக்கு நிஜமாவே இது ஒர்த்தான பிளேஸ். மறக்காம ஈரோட்டில் இருக்கவங்க இது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீரபஞ்சத்திரத்தில் தான் இருக்குது. நம்ம சிஎன்சி காலேஜ் வாசல்லையே தான் இந்த கடை. ஈவினிங் 7:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நைட்டு 11 o'clock வரைக்கும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.